தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் திருமறையின் மூளைக்கலாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. அருள் வாக்கு மத்திய எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் போதையும் விடவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, ஆறு பேரழிவு. ஆண்டவரின் அருள் வாக்கு. மஞ்சாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், பொழுது நன்றி செலுத்துகிறோம். இதோ தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே இதோ எங்களது ஆலயத்தினுடைய ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு திருச்சபையை நிறுவினேன். இதோ உம் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாங்கள் நாட்டுகிறோம். இதனை உம் திருக்கரங்களால் ஆசீர்வதித்தரலும். திருச்சபை நாளும் வளர்ந்து இன்று எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இதோ இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டடம் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்படுவதாக. இக்கட்டடம் உருவாக விளக்கி இருக்கும் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பீராக. இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவற்றிலிருந்து இவர்களை காத்திருந்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த அடிக்கலையும் இதன் மீது கட்டப்படுகிற கட்டடங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வச்சிருக்கிறோம். முதல் கல் பங்கு தந்தை சிலுவை அடையாளம் வரைந்து முதல் கல்லை நட்டுவார். இரண்டாவது கல்லை நிர்வாகத்தினர் எல்லாரும் சேர்ந்து இரண்டாவது கல்லை நாட்டுவார்கள். மூன்றாவது கல்லை ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து, ஆண்கள் அத்தனை பேரும் மூன்றாவது கல்லை. நான்காவது கல்லை பெண்கள், திருக்குடும்ப சபை பெண்கள், திருமணமான பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நான்காவது கல்லை. ஐந்தாவது கல்லை இளம்பெண்கள், நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஐந்தாவது கல்லை. ஆறாவது கல்லை நம்முடைய மாணாக்கர்கள் எல்லாருமே சேர்ந்து, அவங்க தான் அடுத்த தலைமுறை. ஸோ மாணாக்கர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆறாவது கல்லை. வெளியூர்ல இருந்து யாரும் வந்திருக்கிறீங்களா? நம் பண்டைய மங்கை சார்ந்த, நம் ஊரை சார்ந்த வெளியூர் வாழ் மக்கள், வெளியூர்னா வெளியில தங்கியிருக்கவங்க, இங்க இல்லாம வேறு வேறு இடங்களை தங்கியிருக்க வந்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏழாவது கல்லை அவர்கள் நாட்டுவார்கள். ஸோ இந்த அடிப்படையில் நாம் 7 கல்லை நாம் இங்கே நாட்டுறோம். சிலுவை அடையாளம் மறைந்து ஒவ்வொரு கல்லாக நாம் நாட்டுறப்ப நம்ம கைதட்டி நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அங்கே நீங்கள் வாங்கி வைக்கணும். அடுத்த கல்லை நிர்வாகத்தினர் இருக்கிற நிர்வாகத்தில் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கல்லை நீங்கள் சிலுவை அடையாளம் போகிறீங்க எல்லாரும் சேர்ந்து நிர்வாகத்தில் எல்லாரும் சேர்ந்து போடுங்க. நிர்வாகத்தை வைங்க. அடுத்த கல்ல ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க நிர்வாகத்தை சேர்ந்து கொடுங்க. எல்லாம் சேர்ந்து கொடுங்க.
அடுத்த கல் ஆண்கள் உள்ளூர் ஆண்கள் எல்லாரும் கையும் பட்டிருக்கணும். ஆமா ரைட் வாங்கி கூடாது. கரண்ட் கால்ல ஒட்டுக்குள்ளே அது சாக்கிக்கு உனக்கு நிறைய. சரி அப்ப இளைஞர்கள் தனியா நம்ம வாங்க எல்லாம் சேர்ந்து கொடுங்க. வாங்க அந்தோணி கொடுங்க. போட்டாச்சு போட்டேன் கொடுங்க போட்டாச்சு. கொடுங்க பிறகு அதில் தட்டு மாதிரி உள்ள ஒன்று நடக்கக்கூடாது. அடுத்து திருக்குடும்ப சபை பெண்கள், திருமணமான பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஆமாம் உடச்சிட்டா எங்கே இருக்கட்ட நிறைய இருந்தது காட்டி காட்டி வாங்கி கொடுங்க வாங்கி இல்லையா காலை சாப்பிடுறது வரைக்கும் காப்பி குடிச்சு நான் வெளியே இருக்கேன். வெளியே இந்த ரெண்டாவது வடை டீ காப்பி டீ இருக்கு சம்பளம் இருக்கு அது வடை சாப்பிட முடியாது. நான் பார்க்கல வச்சுட்டு எல்லாரும் போட்டாச்சா? யாராவது விடுபட்டிருக்கீங்களா? இல்ல சரி. எல்லாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து வைங்க. வைங்க வைங்க போ. எல்லாம் சேர்ந்து யாருக்கும் வாங்கி கொடுத்தோம். கொடுங்க. பிடிங்க பிடிங்க எல்லாரும் பிடிங்க. சிறப்பு. அடுத்ததாக வெளியூர்ல இருந்து யாரும் இல்லாதனால இளைஞர்கள் தனியா இளைஞர்கள் தனியா இளைஞர்கள் நீ பாப்பா போட்டோ எனக்கு எடுக்குது சாப்பிட கூட நீ போய் போடு நீ போட்டா கொண்டா நீ போய்ட்டோம் இல்ல நீ தள்ளி வர பாப்பா போய் போட்டோம். அடுத்து மாணவர்கள் தனியா வளம் இந்த தட்டுப்பட விட மாட்டேங்க அவன். அப்பாவுக்கு போகுதுன்னு தெரியுது. தர மாட்டாங்க அந்த அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல என்ன நல்லா சேர்ந்து கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. அடுத்து இளமண்கள் எல்லாம் வாங்க. இளமண்கள் எல்லாம் வாங்க. கை கழிட்டு செல்ல வாங்க. வாங்க வாங்க. பாப்பா வா. வாங்க வாங்க. யூனிசெஃப் ஏட்ட கொடுங்க. எடுத்து மொத்தமாக ஓட விட்டுருங்க.
இதை மட்டும் 2-3 நேரம் தட்டிடுங்க. மூஞ்சி தெரிகிற மாதிரி. தான் போட்டுருக்காங்க. 2-3 நேரம் தட்டிடுங்க. சரி, எல்லாம் சேர்ந்து கொடுங்க. போமா எப்படிங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சு கொடுங்க. வாங்க. இப்போ தட்டுறவா? அடுத்து எல்லா மாணாக்கர்களும் வாங்க. அவனுக்கு கட்ட வாங்க. நாலு பேர் இருக்காங்களா? போ செங்கல் எடுத்தீங்க ஒரு ஆள் கொடுத்தீங்க. ஆமா செங்கல் பிடிச்சி அங்கே அவரு கை வளைஞ்சிச்சு. அப்படிங்க அது நம்ம ஒவ்வொருத்தரும் மட்டும் சொல்லி வச்சோம். எல்லாருக்கும் நேரம் சொன்னீங்க. பாப்பா ஓடு. கைக்கு வெளியே ஓட்டுரு. கை வைக்க சரி போயிட்டு அதெல்லாம் அந்த ஓகே சிறப்பு. ஸோ அதுலேயும் நாம அடிக்கல் நாட்டிடுறோம். இதே போல் எல்லாரும் செய்ய வேண்டாம், நேரெடுக்கும். அதனால ஒவ்வொரு பகராளி இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகராளி டக்குன்னு ஒரு சினிமா போட்டு நம்ம உள்ள எடுத்துக்கலாம். சரி எது சட்டை எங்க போச்சுங்க? சட்டை எங்க போச்சு? ஓகே வைங்க. அடுத்து நிர்வாகத்தில் இருங்க நிர்வாகத்தில் ஒரு ஆள் வைங்க. யாராவது ஒருத்தர் தலைவர் நிர்வாகத்தில் வச்சு வைங்க. வைங்க. அடுத்து ஆண்கள் யாராவது ஒருத்தர் வந்து வைங்க. ஒருத்தர் வைங்க. அடுத்து திருக்குடும்ப சபை தலைவியாரு யாராவது ஒரு பெண்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு பெண்கள் வைங்க. ஒரு ஆள் அடுத்து இளைஞர் மாணவன். சின்ன பிள்ளை பெரிய விளக்காது. இளம்பன் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருவர் வாங்க வாங்க வாங்க. ஓகே மாணவர் மாணவன் அதவே மாட்டேங்க தம்பி. முடிஞ்சாலும் பரவாயில்லம்மா. கடைசி வெற்றி அருமை சிறப்பு.